மாதிரி கேட்பாரு. ஆதாரமா சொல்றேன், பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை வாசிச்சுட்டு 2வது வாசிக்கும் போது உங்கள்கிட்ட வேற பேசுவாரு, உங்களை வேற விதமா புரியப்படுத்துவாரு. உங்க அந்த நேரத்துல உங்க மனநிலைமை எப்படி இருக்கோ அப்படி சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எப்ப போய் பேசினாலும் உங்க வீட்டுக்கார போல உங்களை வந்து அடிக்க மாட்டாரு. உங்க மனைவியை திட்டுறது போல அவர் திட்ட மாட்டாரு. உங்க பிள்ளைங்க அப்படியே கொதறி வைக்கிறது போல தாய் தகப்பன் மேல அன்பு செலுத்தணும், அவங்களை கனப்படுத்தணும்னு எல்லா பிள்ளைங்களும் போய் சலீட் தாய் தகப்பனே அப்படின்னு அடிக்கிறாங்களா? யாராவது கனப்படுத்தணும்னு? கனப்படுத்த சொன்னா என்ன செய்வாங்க? கனப்படுத்தணும் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் தாயாரே, காலையில டெய்லி எழுந்துச்சுனே வணக்கம் தந்தையாரே, அதான் கனப்படுத்துறது. சொல்லுங்களேன், கனப்படுத்துறதுன்னா என்னங்க? அவங்கள அனாதையா விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு தேவையானதை நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது அவங்கள கனப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவங்கள திக்கற்றவங்களா விடாம அவங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுத்தா நீங்க கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். டெய்லி போய் வணக்கம் வைக்கிறது இல்லை. எங்க அப்பாவை நான் கனப்படுத்துறேங்க, குட் மார்னிங் டாடி, குட் மார்னிங், அந்த இதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் தாய் தகப்பனை கனப்படுத்துகிறது என்று அர்த்தம். எனக்கு இல்லைங்க தாய் தகப்பன் அப்படின்னா, தாய் தகப்பன் இருக்க யாராவது வயதானவங்க இருந்தாங்கன்னா ஒரு உதவி கேட்டாங்கன்னா, இந்த குடத்தை இங்கிட்டு கொடுங்க, கிளவி உனக்கு வேலையே இல்லை, இந்த குடத்தை தூக்கி கொடுத்து நான் கொடுக்கணுமா அப்படி சொல்லாதீங்க. குடத்தை தூக்கி கொடுங்க, தண்ணி கொடுக்கணும், உதவி செய்யுங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. சரி, 2வது வியாதியை நாம் தெரியப்படுத்த வேண்டும். எனக்கு பொண்ணு இல்லை நகை இல்லைன்னு தெரியப்படுத்துறது அது இல்லை. நீங்க முதல்ல உங்க அன்பை தெரியப்படுத்தணும், 2வது பலவீனங்களை தெரியப்படுத்தணும், 3வது உங்கள் குறைகளை கர்த்தரிடத்திலே நீங்க தெரியப்படுத்தணும். என்னன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல என்ன குறைவுபட்டுச்சு? திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. திராட்சரசம் குறைவுபட்டவனே அந்த அம்மா யாருக்கிட்ட போய் சொன்னாங்க? ஏசப்பா கிட்ட சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயம் குறைவுபட்டுச்சுன்னா அந்த குறைவுகளை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தெரியப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளே நாம் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், யார்ட்டி சொல்லாதீங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. அவர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? குறைவுகளை இயேசுவினிடத்திலே சொல்லணும். யாக்கோபு 1:3 ஒரு குறை